ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கும்னு கலக்கிட்டு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி வேலைக்கு முடித்த உடனே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கரண்ட் இருக்கல. மழை பெஞ்சது அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெஹந்தி நல்லா இருக்குங்களா? வான்மதி அக்கா பவி போட்டுவிட்டான், சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃப்ளவர் மாதிரி பாருங்களேன், பட் என் கைக்கு தான் கொஞ்சம் இப்படி இருக்குது, ரோஸ் மாதிரியும். ஓகே, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்தேன். நான் உங்களுக்கு என்னோடய அமௌண்ட்டை யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, ஷேர் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வீடியோ போடுறதுனால நீங்கள் அதிகமாக பேமெண்ட் வாங்குறீங்க, அது எவ்வளோ வருது, நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அது எப்படி வருதுன்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். அது ஒரு அமௌண்ட் வருதுன்றது ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலுமே இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய உறவுகள் இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸு இதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் என்னென்னா கஷ்டமாக இருக்கும். நம்மளை புரிஞ்சிக்கலையே, நம்ம என்ன சொன்னாலும் பொய் சொல்கிறாங்கன்னு நம்புகிறாங்களே அப்படின்றதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்னோடய யூடியூப்போட ஃபுல் சேலரி எவ்வளோ வந்துச்சு, நான் எவ்வளோ இன்கம் பண்ணுறேன், ஒரு வீடியோக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஷார்ட்ஸுக்கும் லைவுக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாகவே என்னோடய யூடியூப் சேனலில் போய் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இது உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோவில் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நேமை டேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் மூலமாக. கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாமே நான் சிஸ்டர் புது சப்ஸ்கிரைபர்ன்ட்டு ரெட் கலர் ஹார்ட் போட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களோட ஐடியிலேருந்து எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி ஷார்ட்ஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸில் நான் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண நல்லா உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், மிக்க நன்றி. டீட்டெயிலாக பாருங்கள். இடையில எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இது நீங்கள் பூங்கு பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. முதல்ல எல்லா வீடியோ பார்த்துட்டு மெதுவாக நான் என்ன சொல்ல வரேன்றதை முதல்ல அதை கேளுங்க. அதுக்கப்புறம் கேட்டுட்டு அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அப்படின்றத எனக்கு கேளுங்க. நிறைய பேர் மானிட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு மானிட்டேஷன் பண்ண தெரியலைங்க. ஏன்னா எனக்கு கார்த்திகா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் எனக்கு மானிட்டேஷன் பற்றி எனக்கு தெரியாது. மற்றபடி வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது அப்படின்றது வேணால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு மானிட்டேஷன் ப்ராமிஸாகவே எனக்கு இது வரைக்குமே தெரியல. என்னோடய யூடியூப் சேனல் 1000, 2000, 3000 சப்ஸ்கிரைபர் ஆனதே எனக்கு ஒரு குட் லக் தான் சொல்லுவோம். எர்னிங் வருது அப்படின்றது இன்னும் ஒரு வெரி 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 குட் லக்குன்னு தான் சொல்லணும். அந்த இதில் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த யூடியூப் நான் இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னா மெயின் காரணன்றது கார்த்திகா சிஸ்டரும் அவங்களோட ஹஸ்பண்டும். இந்த இதில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கார்த்திகா சிஸ்டருக்கு. அவங்க இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மானிட்டேஷன் பண்ண தெரியாது. எனக்கு அதை பற்றி கேட்காதீங்க. எடிட் பண்ணுறது, எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதோட விளக்கத்தோட வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய யூடியூப் சேனல். ஓகேங்களா? இதில் 19,848 மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது கீழே வியூவர்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னோடய பேமெண்ட், அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஒரு வீடியோக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோடய யூடியூப் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வியூவர்ஸ், வாட்ச் ஹவர்ஸு, அந்த மாதிரி ரெவென்யூ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹையில் எந்த வீடியோ நல்ல வியூஸ் போயிட்டுருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்துகிட்ருக்கும், ஹையில் காட்டுறோம். இது இது லாங் வீடியோவும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக் போயிட்டு இது வாட்ச் ஹவர். ஓகேங்களா? இது சப்ஸ்கிரைபர்
98 இருக்கு இல்லைங்களா அது. அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வந்து 4.5K அப்படின்றது. லான் 1050 ரூபா 500 ரூபாவோ சரியில்லை, எனக்கு தெரியல. இது வந்து என்னோட இது ஓகேங்களா, யூடியூப் ஓகேங்களா. இதுதான் என்னோட யூடியூப். அதுக்கப்புறம் கண்டென்ட்னு இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் வந்து வீடியோ போடல, ஏன்னா சரியான மழை. இது வந்து கீழே வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே வந்து லைவ் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ டைம் நம்ம லைவ் போட்டிருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கிட்ட வந்து வரும். இந்த மாதிரி ஆல்னு போட்டால் நம்ம வீடியோஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இது வந்து என்னோடய வீடியோஸு. இது வந்து அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து கமெண்ட்ஸு ஓகேங்களா. நான் வந்து எனக்காக யாரெல்லாமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் இதில் வந்து பார்த்து ரிப்ளை கொடுப்பேன். இதில் வந்து மெயின் விஷயம் இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கூட இருக்குது. வாய்ஸ் மெசேஜ் கூட நம்ம வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு பாருங்கள், இதுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் வந்து இங்கே இதாகும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மெயின் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய அமௌண்ட் வருது அப்படின்னு தான் நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க. இதில் ஷார்ட்ஸில் லைவில் எப்படி எல்லாமே வருது அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோவுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாமா. நேற்று போட்டேன் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை போட்டேன். அதோட ரெவென்யூ பார்த்துடலாமா. மவுண்டேஷன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ரெவென்யூ வரும். ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா வராது. இது வந்து வியூவர்ஸ் ஓகேங்களா. 2882 வியூவர்ஸ் வந்து எனக்கு வந்து போயிருக்கு. இதில் வந்து சேனல் பேஜு நோட்டிஃபிகேஷன் அதர் யூடியூப் இதில் வந்து நிறைய இருக்கும். எப்படி ஷார்ட்ஸாக பார்க்குறாங்களா, எப்படி எது அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்றத. அதுக்கப்புறம் இது வந்து வாட்ச் ஹவர்ஸ் 208 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இதில் இந்த வீடியோக்கு எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்களா இதுதான் என்னோடய ரெவென்யூ ஓகேங்களா. 83 ருபீஸ் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு இந்த ஒரு வீடியோவுக்கு. எல்லாமே நீங்கள் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து அதிகமாக அமௌண்ட் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நான் இதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறக்கு ரீசனே வந்து யூடியூப்பில் இருந்தாவே நிறைய இன்கம் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது தெரியும். யாருக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து யூடியூப்பை பற்றி அந்தளவுக்கு வந்து தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. அதுவே இது வந்து முந்தா நேற்று போட்ட வீடியோ இருங்க. இது வந்து முந்தா நேற்று போட்ட வீடியோ. இதுக்கு எவ்வளோ வந்திருக்கும் நீங்களே பாருங்கள். 3200 வியூவர்ஸ் வந்து போயிருக்கு. 3200 வியூவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து வாட்ச் டைம் வந்து 289. வாட்ச் டைம் தான் ரொம்ப முக்கியம். 3 சப்ஸ்கிரைபர். அதுக்கு வந்து 185 ருபீஸ் வந்து வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்து வியூவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமோ அந்தளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் வந்து நம்ம வீடியோ போடுற பொறுத்து இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய பேர் ஷார்ட்ஸில் வந்து அதிகமாக அமௌண்ட் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது நான் இன்றைக்கி போட்டது லஞ்சு முந்தினத்து போட்டது. அமௌண்ட் எவ்வளோ வருதுன்றதை நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்தளவுக்கு வந்து யாராவது கிளியராக டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. பாருங்கள் 6800 வியூவர்ஸ் வந்து போயிருக்குங்களா. இதில் வந்து டாப் இதில் என்ன இருக்குது, ஷார்ட்ஸ் ஃபீல்டா, அப்புறம் ப்ரௌசர் என்னவோ இருக்குது, சேனல் பேஜு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது என்ன அப்படின்றத எனக்கு தெரியாது அந்தளவுக்கு. இதில் வந்து 1 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் வியூவர்ஸும் அதிகம் தான். வாட்ச் ஹவர்ஸுமே வந்து வாட்ச் ஹவர்ஸ் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். வாட்ச் ஹவர்ஸ் இல்லை, கிடைக்காது. 5 ரூபா வந்திருக்கு. இதில் வந்து வியூவர்ஸ் எவ்வளோ போயிருக்கு, எனக்கு 1800 இது தாண்டிட்டு இருக்குது. பட் அதனாலுமே எனக்கு வந்து ரெவென்யூ இவ்வளோ தான் வரும். இதுதான் ரெவென்யூ. இங்கே மேலேயே போய் எழுதிருக்கும் பாருங்கள். நான் வந்து அப்படியே தப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்றத கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கக்கூடாது. மேலேயே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், REVENUE ஓகேங்களா. பார்த்தீங்களா இருந்துச்சா. அதுவே லைவுக்கு வந்து எவ்வளோ வரும்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன்.
இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இங்கே இருக்கும் பாருங்கள், 65 rupees ரெவென்யூ. 992 வியூவர்ஸ் வந்து போயிருக்கு. அதுக்கு வந்து வாட்ச் டைம் வந்து 68.7. அதுக்கப்புறம் 0 சப்ஸ்கிரைபர். இதுக்கு வந்து 67 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நாங்கள் வந்து லைவ் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வரும். எல்லா லைவும் இதே மாதிரி வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து இது காமிச்சல 45 மினிட்ஸ். இது வந்து 14 மினிட்ஸு. இது வந்து 1 மணி நேரம். இது வந்து 10K வந்து வியூஸ் போயிருக்கு. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். 15 rupees, 15 ரூபா. வியூவர்ஸில் அதிகமாக இது வரும், லைவ் போட்டால் அதிகமாக அமௌண்ட் வரும்னு சொல்கிறீங்க. நான் உங்கள் கூட பேசுகிறதுனால தான் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இதாகுதே ஒழிய, நாங்கள் வந்து அமௌண்ட்காக அப்படின்றதுனால இந்த 15 rupeesக்காக நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நெட் பேலன்ஸ் போட்டு எல்லாமே இது பண்ணுறோம். நாங்கள் உங்கள் கூட வந்து ஜாலியாக பேசணுன்றதுக்காகவே தான் நாங்கள் வந்து லைவ் வரும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும், இப்போது வந்து என்னோடய ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு, என்னோடய ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 28 நாளுக்கு வந்து எனக்கு வந்து 4269 ரூபா வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு நான் பார்க்கலாமா? ஒன் மந்த்துக்கு எவ்வளோ வரும், 2 மந்த்ஸ்க்கு எவ்வளோ வரும்ன்றதை நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து என்னோடய ரெவென்யூவோட லிஸ்ட்டு. ஓகேங்களா? இது பாருங்கள். இது வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இது வந்து ஜூன். ஓகேங்களா? இந்த ஜூனில் வந்து நான் வீடியோ போடல. ஸோ அதனால் எனக்கு மேலே வந்து ரெவென்யூ காட்டாது. ஜனவரியில் வந்து 1664 ரூபா, பிப்ரவரி வந்து 2692 ரூபா, மார்ச்சில் வந்து 2333 ரூபா, ஏப்ரலில் வந்து 5097 rupees அந்த மாதிரி சம்திங் வரும். மே மாதத்துலையும் சேம், ஆனால் அதை விட கம்மியாக. இது ஏப்ரல் மாதத்தில் 6000ன்னு வச்சுக்கோங்களேன். மே மாதத்தில் வந்து 5000. இப்போது இந்த மாதத்தில் வந்து நான் வீடியோ போடல அப்படின்றதுனால எனக்கு ரெவென்யூ வரல. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இது வந்து 6 மந்த்துக்கு உள்ளது. இதுக்கு மேலே வந்து அமௌண்ட் வந்து காட்டாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக எர்னிங்ஸ் காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், இது வந்து எதுவுமே வந்து காட்ட மாட்டேங்குது. ஓகேங்களா? உங்கள்கிட்ட நான் எதுவுமே மறைக்கல. 1000 rupees 2000 அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு $100 ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து வியூவர்ஸே அமௌண்ட்டே வந்து என்னால் எடுக்க முடியும். அதனால் எனக்கு இப்படி தான் வருது. இப்போது வந்து எனக்கு டோட்டலாக வந்து 8000, 9000, 10000 ஆனால் மட்டும்தான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வரும். அது வரைக்குமே வந்து வராது. ஹஸ்பண்ட் கால் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டாலர்ஸ் மாதிரி காட்டும். மேலே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஏ பேமெண்ட் இஸ் ஹெட் வித் யுவர் வே அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்ட் ஏ பேமெண்ட் 21 to 26 ஜூலையில் வந்து 21 இல்லைன்னா 26க்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்க்கு ஆட் ஆகிடும்னு சொல்லிட்டு. டாலர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? $116 வந்து எனக்கு ஆயிருக்கு. எனக்கு இந்த மந்த் வந்து அமௌண்ட் வரும் 22 இல்லைன்னா 21, 22, 23, 26 வரைக்குமே எனக்கு வந்து அமௌண்ட் வரும். ஓகேங்களா? இந்த மாதம் நான் வந்து வீடியோ போடல அப்படின்றதுனால கீழே வந்து பாருங்கள் $0 வந்து எனக்கு வந்திருக்கு. மேக்ஸிமம் பேமெண்ட் மினிமம் அப்படி கீழே எழுதிருக்கு பார்த்தீங்களா? $100. அது வந்தால் தான் என்னால் வந்து அமௌண்ட்டை எடுக்க முடியும். இதில் நிறைய டாஸ்க் இருக்குது, நிறைய இது இருக்குது. இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் என்னோடய பேமெண்ட்டை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக 1 day கூட ஸ்கிப் பண்ணாமல் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இந்த 2 மாதமும் நான் வந்து எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இருக்கல. அதனால் நான் ரெகுலராக வீடியோ போட்டேன். இடையில ஒரு நாள் அந்த மாதிரி போடாமல் இருப்பேன். அதுவே வேலைக்கு போகும்போது வந்து அதிகமாக வந்து வீடியோ போடாமல் இருப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் கால் பண்ணாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னோடய ஆல் டீட்டெயில் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். கீழே பாருங்கள், இது வந்து ஹோம் பேஜ்னு இருக்கும், இது வந்து கண்டென்ட்டுன்னு இருக்கும்.
ஓகேங்களா. இது வந்து அனாலிட்டிக்ஸு அமௌண்ட் அந்த மாதிரி வரும். இது வந்து கமெண்ட்ஸ், இது வந்து ரெவன்யூ வந்து எவ்வளோ டாலர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா 2 நாள் கழித்து தான் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும். அதுவும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி $டாலர் காட்டுது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடி டாலரை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரும். ஷார்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், $2, $5, $10. சில இதுக்கு அதிகமாக வியூஸ் போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும். அதுவே வந்து நார்மல் லென்த் வீடியோஸ் அப்படின்னா ₹80, ₹100, ₹180. வியூஸ் வந்து இப்போ 3000 4000 போச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு வந்து 200 to இல்லைன்னா 160 அந்த மாதிரி தான் ரேஞ்சில் வந்து வரும். உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நான் வந்து வேறு வரையாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோடய மாத சம்பளம் இவ்வளோ யூடியூப்பில் வருது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான பதிலையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, இடையில பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து இது எனக்கு வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே, எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை எல்லாருக்கும். இஷ்குவா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். நானும் வேலையிலேருந்து இப்போ தான் வந்தேன். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் தையல் வேலை இருக்குது, கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. கட்டிங் வந்து போட்டாச்சு பாருங்கள், கட்டிங் போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தைக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னு தெரியல எனக்கு. ஓகே, தைக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு கொஞ்சம் தைச்சிட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் இருந்துச்சு, ஆனாலும் பண்ணணும் இல்லையா. பாய், இஷ்குவா.